நண்பர்களே, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது. காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபைசு வந்து அவளோட குட்டி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டா, லாஸ் பண்ணிட்டா. ஒரு 2-3 குட்டியை சாப்பிட்டா. 2-3 குட்டி இன்ஃபெக்ஷனால் இறந்து போச்சு. அபியத்தும் கிட்டத்தட்ட ஒரு 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 வாரமாக என்னென்னு தெரில, ஆள் நிறையா டல்லாக இருக்கிறான். என்ன விஷயம்னு தெரில. அபியத்துக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இன்ஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஆக்டிவாக அவருடைய ஜோடியை வந்து கொஞ்சிகிட்டு இருக்காரு பழைய மாதிரி. ஒரு 2-3 நாளாக அவனும் வந்து ஒரு மாதிரி ஆள் சிக்கான மாதிரி தான் இருந்தான். ஃபைசு வந்து குட்டி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டா. இதுமாதிரி அவள் லாஸ் பண்ணதே இல்லை. இதுதான் நான் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நல்லபடியாக எல்லா குட்டியும் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு டைப்பு. சாதாரண கிராஸ் ப்ரீடான தெருக்குட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வளர்த்து அதுங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இப்போ நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்குது. இவன் மூலிமா வந்த குட்டி இவனே அழகாக இருக்கான். ஃபேஸ் கட்டு ஃபுல் பஞ்சிங்கு, பஞ்ச் மூஞ்சிலேருந்து எல்லாமே பஞ்சாக குட்டி வந்தது. பஞ்சாக வந்த குட்டி பஞ்சாவோட போயிடுச்சு. ரெண்டாவது ப்ரீடிங்கை வந்து நம்ம பிளான் இப்போதைக்கு பண்ணல. அதனால தான் வந்து 2 பேருமே தனித்தனியாக வந்து விடுறதில்ல. இப்போ சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒன்றா திறந்து விட்ருக்குது. இல்லைனா வந்து லாக் பண்ணி தான் வைக்கிறது கூண்டில். ப்ரீடிங் வந்து போடுற ஐடியாலாம் இப்போதைக்கு பிளான்லாம் இல்லை. சஃபாவை ப்ரீடிங் பண்ணுவான்னு பார்க்குறேன். சஃபா அவள் வந்து ஹீட்டில் இருந்தாலும் இவன் வந்து கண்டுக்கிற ஐடியாவில் இல்லை. ஒன்று இவள் அடிச்சிட்றா, ஃபைஸாக அடிச்சிட்றா அப்படின்னா அபியத்தை வந்து போட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணிடுறான் அவளை. அபியத் இப்படி தான் இருக்கிறான். இந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறான். அவன் ஒரு மீட்டிங் மைண்ட் செட்லேயே இல்லை. ஆள் என்ன ஏதாச்சுன்னு தெரியல காலுது. இவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவளை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா தான் குட்டிங்க எல்லாத்தையும் சூப்பராக பார்த்துப்பா. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நமக்கு ஒரு குட்டியாவது நல்லபடியாக தேடி வரும் பார்த்தேன். ஒரு குட்டியும் தேரடா, எல்லா குட்டியும் நான் வேஸ்ட்டாக போச்சு. பார்ப்போம் என்னென்ன அடுத்தடுத்து ப்ரீடிங் அப்டேட்டில். அபியத்து வந்து மேட் பண்ணாமல் பண்ணாது. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். இந்த பண்ணுறான வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுறான். அது வெயிலுக்காக பண்ணுறானா என்ன எதுவும் தெரியல. ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணுறான். பொண்டாடி ஏரி வந்தால் மட்டும் கொஞ்சிட்டு விளாட்றான். தனியாக விட்டா அந்த மாரி அடியே நாக்கு இது பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு ஷோவை பண்ணி காமிச்சிடறான். இவங்க 2 பேரில் அடுத்த ப்ரீடிங் வந்து மேபி நான் இன்னும் ஒரு 2 மாதம் வந்து தோராயமாக 2 மாதம் கழிச்சு தான் ப்ரீடிங் ஆகுறாங்களா என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போ தெரிஞ்சு ப்ரீடிங் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அபியத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆள் பழைய மாதிரி இல்லை, ஆக்டிவாக போய் அவனை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஆள் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். அவன் என்ன எப்படின்ட்டு அவனை கேர் பண்ணி பார்த்து தான் ப்ரீடிங் அப்டேட்லாம் பண்ணணும். குட்டிங்களும் வந்து ஒரு மாதிரியாக வந்து 100% ப்யூராகவும் நல்லா குவாலிட்டியாகவும் பிறக்கல. ஆஃப் கண்டிஷனில் தான் பிறந்ததுங்க. ஸோ அடுத்தடுத்து அப்படின்ட்டு பார்ப்போம். தண்ணி கொடுத்தா தண்ணி குடிக்கிறேன்னா தண்ணி குடிக்கவும் மாட்டான். தண்ணி இப்போ வச்சா குடிச்சிட்டு தான் வந்தான் சஃபா கிட்ட. ஆனால் சஃபா கிட்ட போய்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டான். போய்ட்டு மூளையை கம்முன்னு படுத்துப்பான். அவ்வளோ வேலையை ஸ்டார்ட். அவளை நோக்கி இவளை நோக்கி உட்காந்து போய் கடைசியில் மேட் பண்ண மாட்டேன்.